அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. வாலாஜநகரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும். அனைத்து குப்பைகளையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவதால் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறது. எனவே கிராமத்தை தூய்மையாக்கும் வகையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சுய உதவிக்குழு பெண்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் BIS வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குனர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குனர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்போது ஹால்மார்க்கிங் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், BIS ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குனர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது, ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஹோட்டல் லயானில் பண்ணியிருக்கோம். ஜுவல்லர்ஸ் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜுவல்லர்ஸு ப்ளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸு, ஏன்னா இது ரெண்டுமே கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ஸ். இது 2 டிஸ்ட்ரிக்ஸு எப்படி அவங்க பண்ணால் லீகலாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு BS ஆக்டில் இருக்க ப்ரொவிஷன்ஸும் BS ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்கோம். அண்ட் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் BS கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே ஒரு நகையை இன்னொருத்தட்டு வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. பாலினம் அறிந்து கருக்கலைப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்குவோம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது விழிப்புணர்வு பேரணி, துண்டு பிரசுரம் விநியோகம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி முன்னிலையில் மாநில நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் அவரவர்கள் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்து அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் மருந்து துறை சார்பில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒரே தவணையாக 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட சுமார் 58,295 குழந்தைகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நகர்ப்புறங்களில் 43 மையங்களும், ஊரக பகுதிகளில் 499 மையங்களும், 6 நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன.